உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இன்னைக்கு திரும்ப ஒன்று ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்கிங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே கன்னிராசிக்காரர்களுக்கான காதல் பலன்கள். யாரையா ஒரு எங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சது, கன்னிராசின்னு பேர் வச்சாலும் பேர் வச்சாங்க. உண்மையிலே கன்னிராசிக்காரங்களாம் பார்த்தா பாதி பேர் பிரம்மச்சாரி தான். கன்னிராசிக்காரங்களுக்கு யாரோ ஒருத்தர் கன்னிராசின்னு பேர் வச்சுட்டான், அந்த மாதிரி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கும் அது உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா 7 கூடையவன் பாதகாதிபதி. என்றைக்குமே நான் சொன்னேன், 4 ராசிக்காரங்களுக்கு காத்து வாக்கில் 2. யார்? 1 மீனராசி காத்து வாக்கில் 2, மிதுன ராசி காத்து வாக்கில் 2, கன்னிராசி காத்து வாக்கில் 2, தனுசு ராசி காத்து வாக்கில் 2. இவங்களுக்கெல்லாம் 2 காதல் வரும், 2 லைஃப் இருக்கும், ஜென்ரலாகவே இருக்கும். இதை இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, இதை அவங்க வாங்கிட்டு வந்த வரோம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2 வாழ்க்கை என்பது எப்படி? ஸோ இவர்கள் 7 கூடியவன் குரு. இவர்களுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படும்னா, ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிற பெண்கள் இவங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. இவங்களோட மனைவி யாருன்னா மீனராசிக்காரர்களாகவும் தனுசு ராசிக்காரர்களாகவும் இவங்களோட மனைவி இருப்பாங்க, அல்லது துலாம் ராசிக்காரர்களாக இருப்பார்கள், அல்லது இவர்களுக்குரிய துலாம் அல்லது ரிஷபராசிக்கார மனைவியாக இருப்பாங்க. துலாம் ரிஷபமாக இருக்கும், அல்லது மீனோ தனுசாக இருக்கும். இதுதான் இவங்களுடைய காம்பினேஷன். ஒன்று அசுரகுரு சுக்கராச்சாரியார் அல்லது தேவகுரு பிரகஸ்பதி. இவங்க 2 பேரில் யாராவது தான் சூஸ் ஆகும். இதில் பெரும்பாலும் தேவகுரு பிரகஸ்பதி தான் இவர்களுக்கு மனைவியாக அமைய வாய்ப்புகள் அதிகம். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களோட குணம் என்ன? நிறைய நகை போட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய நகை போட்ட பெண்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டில் சும்மா செய்ய மாட்டாங்க. அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு 100 பவுன் 200 பவுன் அந்த மாதிரி முரட்டுத்தனமாக சீர் செய்வாங்க. நம்மளால் அதை வாங்கி எல்லாத்தையும் சுவாகா பண்ணதெல்லாம் வேறு விஷயம். மற்றபடி அவங்க கொடுக்க வேண்டியதை நல்லபடியாக தான் கொடுத்துருப்பாங்க. 100 200 பவுன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய நகைகள், நிறைய நகைகள் போட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. 7 கூடையவன் குரு என்பதால் பருத்த சரீரமுடையவர்களாக இருப்பார்கள். இவனுடைய மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா
நல்லா ஒபிஸ்லாம் சொல்லுவாங்க, நல்லா ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ஒரு விகல்பம் இல்லாமல் நல்லா இதாக இருப்பாங்க. பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் குரு மாதிரியே நல்லா இருப்பாங்க. ஸோ இவர்கள் அதனால தான் சொல்கிறது, கன்னிராசிக்காரங்கெல்லாம் பார்த்து பேசுங்க. இவங்கள்ட்ட அடி வாங்கினீங்கன்னா பார்த்துங்க, தாங்குவீங்களான்னு பார்த்துக்குங்க. ஸோ அப்போது 7 குரு என்பதால் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கான்சியஸ்னஸ் அதிகமாக இருக்கும். இவர்களை எப்படி அவங்க மனைவி டார்ச்சர் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னெல்லாம் சம்பாதிச்ச, மாசாந்திர இது எவ்வளோ, டிடிஎஃப் எவ்வளோ, டிஎஃப் எவ்வளோ, இது அதெல்லாம் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ டிஎஸ் அந்த இது பிடிக்குது, ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். டிடிஎஸ் எவ்வளோ இவங்களுக்கு தெரியாததே கிடையாது. எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பிஎஃப் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 12.2 தானே, அப்படின்னா உனக்கு எவ்வளோ வரும், அப்படி சனத்தில் கணக்கு போடுவாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் சில்வெண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுங்கிற மாதிரி நீங்கள் என்ன தான் நீங்கள் யோசித்தாலும் இவங்கள்ட்ட அந்த கணக்கு விஷயத்தில் மாட்டிக்குவீங்க. பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அதில் அங்கேயோ ஒரு 1000 ரூபா குறையுது, என்ன செஞ்ச, அது வீக்கெண்டுன்னு 2 பீரு மாட்டிக்கிட்டியா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீயே சொல்லியிருக்கலாமா, எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கணக்கெல்லாம் சொல்ல வேணாம், ஓவரால் சம்மரி அவங்க மைண்டில் போயிட்டுருக்கும். இவ்வளோ சம்பளம் வந்தது, இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்க கையில் இப்போ 10,000 ரூபா இருக்கணுங்கிறது அவங்க ஜென்ரல் கால்குலேஷனாக இருக்கணும். அதில் போய் ஒரு 9,800 இருக்கும்போதே அந்த 200 ரூபா காணும்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ப்ரீசியஸாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இவர்களோட வாழ்கிறது உலகமாக கஷ்டம். காரணம் என்னென்னா, உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் எவ்வளோ மொய் செய்யப்படுற, படக்குன்னு சொல்லணும் இவங்கள்ட்ட. தம்பி கல்யாணத்துக்கு புரியாமே, ஆமாம் எவ்வளோ மொய் செய்யப்படுற, இது 1000 ரூபா வைக்கலான் இருக்கேன், போதும் 500 ரூபா கொடு போதும். அவங்க என்ன தூரத்தை தம்பி தானே, போதும் போ அப்படிம்பாங்க. எம்மா என்னை கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட விடுமா, நோ சுதந்திரம், நான் சொல்கிறத நீ கேட்டினா இந்த வீடு விளங்கும், இப்படிதான். ஸோ அப்போ அந்த கன்னிராசிக்காரர்கள் 7 குரு ஃபினான்சியல். குருன்னா யார், படிப்பு. சும்மா இருக்கிற நேரம் உட்காந்து படிக்க வேண்டியது தானே, டிவி பார்த்துட்டு இருக்க, டிவி ஆஃப் பண்ணுங்கள், எல்லோரும் உட்காந்து படிங்க. எப்போ நேரமும் வாட்ஸ்அப்பு, இவங்களும் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் பார்க்கவும் விட மாட்டாங்க. இவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் ஒன்றும் தெரியாது, அதை நம்ம பண்ணாலும் விட மாட்டாங்க. டெக்னாலஜியில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, டெக்னாலஜி பற்றி இவங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாம் தான் இவங்க குணம். இது வீக் ஆகும்போது என்ன செய்யணும், குரு சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு செல்லணும். அல்லது சில பேருக்கு ரொம்ப ரேராக என்ன ஆகிடும், அசுரகுரு சுக்கராச்சாரியாருடைய அம்சம் பெற்ற துலாமும் ரிஷபமும் மனைவியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேருமே பயங்கர லவர்ஸாக கப்புள்ஸாக இருப்பீங்க, பயங்கரமாக. புதன் நான் சொன்னேன், புதனுடைய அனுகிரகம் மட்டும் பாட்டாக பாடுவீங்க. துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர் பாட்டாக பாடுவீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுடைய யோகங்கள் எல்லாமே எப்படி எதை நோக்கி செல்லுகிறது என்றால் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்லுகிறது. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பர் ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுடைய கெட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளிவாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.